நோன்பாளிகளுக்காக சொர்க்கத்தில் ஒரு விசேஷமான ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக தான் நோன்பாளிகள் அந்த சொர்க்கத்துக்குள் செல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை கவனிங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான். சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசலுக்கு ரையான் என்பதாக சொல்லப்படும். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா. மறுமை நாளில் நோன்பாளிகள் மட்டுமே அந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும். அந்த வாசல் வழியாக நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் செல்ல மாட்டார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அழகான ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்பதாக கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள், நோன்பாளிகள் எந்திரிச்சு நிற்பாங்க. அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டு விடும். அதன் வழியாக வேறு யாரும் உள்ள போக மாட்டாங்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவருக்கும் அந்த ரையான் என்ற சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு புனித பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. நம்முடைய நோம்பில் இருக்கக்கூடிய பிழைகளை அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ் அதை மன்னித்து அருள்வானாக. சரியாக முறையாக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டிய நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. ஆமீன்.